பசங்களுக்கு ஸ்கூலெல்லாம் லீவுன்றதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கிளம்பி போனால் கூட நாங்களும் வரோன்னு சொல்லி கூடவே கிளம்பி வந்துடுறாங்க. இது போன வாரத்தில் ஒரு நாள் எடுத்த விலாக் தான். இன்றைக்கி ஈவினிங் போல் வத்தல் மல்லியெல்லாம் அரைக்கிறதுக்கு மாவு மில்லில் கொண்டு கொடுத்துட்டு அப்படியே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பி போயிருந்தோம். வாங்கிட்டு வந்த காய்கறியை மறுநாள் காலையில் தான் எடுத்து வச்சேன். எழுந்ததும் முதல் வேலையாக இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு கையோட எல்லாத்தையும் எடுத்து வைக்காமல் விட்டுட்டோன்னா வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறியும் வேஸ்ட்டாக போயிடும். அந்தந்த பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். புதினா கொத்தமல்லி எல்லாம் அந்த வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அழுகுன இலை புல் இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சோன்னா சட்டுன்னு வீணாகாமல் இருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா மல்லியெல்லாம் வைக்கிற பாக்ஸ் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் வெஜிடபிள் கட்டராக ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். காயெல்லாம் கட் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸை தான் நான் இந்த மாதிரி புதினா மல்லியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்து வத்தல் மல்லியெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு அதையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் எப்போயுமே வத்தல் மல்லியெல்லாம் தனித்தனியாக தான் திரித்து வச்சுப்பேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் எல்லாத்துக்கும் தேங்காய் சேர்த்து தான் குழம்பு வைப்பாங்க. இங்கே அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் 2 விதமாகவும் செய்வேன். செய்யும்போது வத்தல் மல்லியெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தா தான் எனக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே வத்தல் மல்லியெல்லாம் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன். ஒன்றா என்றைக்குமே அரைக்க மாட்டேன். நம்ம மீன் குழம்பு கறி குழம்பு எந்த ஸ்டைலில் வச்சாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தூத்துக்குடி நாகர்கோவில் இந்த சைடெல்லாம் போயிட்டிங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக தான் வத்தல் மல்லியெல்லாம் அரைச்சி வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா எல்லாமே காலியாக தான் இருந்தது. அதையுமே ஆயிலெல்லாம் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டு ஊர்லேருந்து எங்கள் அம்மா என் பையன்கிட்ட கொஞ்சம் நெத்திலி கருவாடு இந்த கூனி கருவாடெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் அதிகமாக எங்கள் வீட்டில் கருவாடெல்லாம் சமைக்க மாட்டேன். ஊர்லேருந்து எப்போயாவது கொண்டு வந்தால் மட்டும்தான் கருவாடெல்லாம் சமைப்பேன். வெயில் சீசன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கருவாடை நம்ம எப்படி சேஃப்டியாக வச்சாலும் எறும்பு எங்கேருந்து வரும்னு தெரியாது. அதனால நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கருவாடில் நம்ம கருவாடு அவியல் கருவாடு சம்மந்தி இதெல்லாம் செஞ்சோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் காலையில் சமைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.